கடந்த ஆண்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி அழித்தது. தொடர்ந்து பணவீக்கத்தையும் விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிய ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். போராட்டங்களை ஒடுக்க இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஈரானில் ஒரு போராட்டக்காரர் கொல்லப்பட்டாலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மத்திய கிழக்கு பகுதியில் தனது இராணுவ குவிப்பை அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கில் 2 பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறது. பல போர் விமானங்களை சுமந்து செல்லும் கப்பல்கள் என்பதால் 2 போர்க்கப்பல்களிலும் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் மற்றும் சுமார் 5000 ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் முதலே உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கடலில்தான் சுற்றி வருகிறது. முதலில் மத்திய தரைக்கடலுக்கு சென்ற இந்த போர்க்கப்பல் பின்னர் கரீபியன் பகுதிக்கு அனுப்பப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அட்லாண்டிக் முழுவதும் சுற்றிச் சென்றது. இப்போது USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு மீண்டும் மத்திய கிழக்கு நோக்கி சென்றிருக்கிறது. ஈரானுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் அந்நாட்டை அணுசக்தி ஒப்பந்தத்தில் தங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கையெழுத்திட வைப்பதற்காக அமெரிக்கா ஈரானை தாக்காமல் நாட்களை கடத்தி வருகிறது. பொதுவாக அமைதி காலத்தில் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கடலில் 6 மாதங்கள் வரையே நிறுத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே 8 மாதங்களாக கடலில் நிறுத்தப்பட்டிருக்கும் USS ஜெரால்ட் ஃபோர்டு கப்பலின் கடல் இருப்பு மேலும் 11 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நீட்டிப்பு குறித்து கப்பல் பணியாளர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு போர்க்கப்பலின் கட்டளை அதிகாரி டேவிட் ஸ்க்ரோசி தெரிவித்ததும் கப்பலில் உள்ள அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். விரைவில் வீடு திரும்புவார்கள் என்று ஆசையோடு காத்திருந்த குடும்பத்தினர் ஏமாற்றமடைந்தனர். கடந்த ஜனவரி மாதமே போர்க்கப்பலின் பராமரிப்பு வேலைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் பல உபகரணங்கள் பழுதடைந்து விட்டதாகவும் குறிப்பாக போர்க்கப்பலின் பிளம்பிங் அமைப்புகள் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வந்தன. இந்த போர்க்கப்பலில் செயல்படாத நிலையில் இருக்கும் பல கழிப்பறைகளை பழுதுபார்க்கும் பணிகள் 24 மணி நேரமும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கப்பலில் உள்ள மாலுமிகள் மற்றும் பணியாளர்கள் பெரும் கஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். போர்க்கப்பலின் இயக்கங்கள் நாட்டின் இராணுவ ரகசியம் என்பதால் இந்த கப்பலில் உள்ள மாலுமிகள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினரிடம் கூட தொடர்பு கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. 8 மாதங்களுக்கும் மேலாக இப்படி இருப்பதால் போர்க்கப்பலில் இருப்பவர்கள் கடும் கோபமும் வருத்தமும் அடைந்துள்ளனர். கிட்டத்தட்ட 12 மாதங்களாக ஒரு மாலுமி தனது இளம் குழந்தையை விட்டு பிரிந்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். மற்றொரு மாலுமி தனது கொள்ளுத்தாத்தா பாட்டியின் இறுதி நாட்களை தவறவிட்டதாக வருத்தப்பட்டிருக்கிறார். குடும்பத்தில் திருமணங்கள், பிறந்தநாள் விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் என அனைத்து சந்தோஷங்களையும் தவறவிட்டு நடுக்கடலில் இருக்கும் இந்த மாலுமிகள் மற்றும் பணியாளர்கள் கடற்படையிலிருந்து வெளியேறுவது பற்றி சிந்திக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.